என் பெயர் அது இப்போது முக்கியமில்லை. ஏனென்றால் நான் இப்போது உயிருடன் இல்லை. ஒரு பெண் கணவன் வீட்டை ஒரு ஸ்வர்க்கமாக நினைத்துதான் காலடி எடுத்து வைக்கிறாள். ஆனால் எனக்காக காத்திருந்தது ஸ்வர்க்கம் அல்ல, மனித உருவில் நடமாடும் மிருகங்களின் ஒரு மிகப்பெரிய வேட்டைக்களம். அன்று இரவு நான் என் அறையில் படுத்திருந்தேன். என் முகத்தில் கனமான மேக்கப். ஒரு பெண் இரவில் தூங்கும்போது எதற்கு இவ்வளவு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது அலங்காரமல்ல, என் மனதின் குழப்பம். என்ன நடக்கிறது என் வாழ்வில் என்று எனக்கே புரியாத ஒரு விரக்தியின் வெளிப்பாடது. கணவன் வீட்டில் இல்லாத தனிமை, என்னை சுற்றிலும் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாமே என்னை ஒருவித பைத்தியக்கார நிலைக்கு தள்ளியிருந்தது. திடீரென்று என் அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. என் கணவர் வெளியூரில் இருக்கிறார். பின் யார் இந்த நள்ளிரவில் வருவது என்று நான் அதிர்ச்சியோடு எழுந்தேன். அங்கே நின்று கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, என் மாமனார். எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர். மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். அவர் முகத்தில் ஒரு வக்கரமான சிரிப்பு. நீ ரொம்ப அழகா இருக்க. பகல்ல மட்டும் இல்ல, இந்த இருட்டுல கூட உன்னை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிக்கொண்டே என்னை நோக்கி வந்தார். எனக்கு பகீர் என்றது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல மாமா, முதல்ல வெளியே போங்க என்று நான் அலறினேன். அவர் என் பேச்சை கேட்கவில்லை. என்னை நெருங்கினார். என்னால் தாங்க முடியவில்லை. பயத்தில் கத்திவிட்டேன். என் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து அறையிலிருந்து என் கணவரின் அண்ணனும் பெரிய குழந்தனார், அவரோட மனைவியும் என் பெரிய அண்ணியும் ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அந்த மிருகம், என் மாமனார், தந்திரமாக நாடகத்தை ஆரம்பித்தது. இவ ஏதோ சத்தம் போட்டா, என்னன் பார்க்க வந்தேன், என்ன பார்த்தே இவ பயந்துட்டா என்று மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு ஒரு தட்டை மாற்றி வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். வந்தவர்கள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சரி, நீ படுத்து தூங்கு, தம்பி வீட்ல இல்லேன்னு பயப்படுற போலே என்று சொல்லிக்கொண்டே அண்ணியும் அண்ணனும் மிக சாதாரணமாக போய்விட்டார்கள். எனக்கு அப்போதே சந்தேகம் வந்தது. ஒரு பெண் நள்ளிரவில் கத்துகிறாள், மாமனார் அந்த அறையில் இருக்கிறார். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதை எப்படி இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள்? அப்போதுதான் எனக்கு பழைய நினைவுகள் சுழலத் தொடங்கின. எனக்கு திருமணம் நடந்த அந்த நாள். புது மணப்பெண்ணாக நான் அறையில் காத்து கொண்டிருக்கிறேன். என் கணவர் வருவார் என்று எதிர்பார்த்த எனக்கு முதல் அதிர்ச்சியை கொடுத்தது என் மாமனார்தான். அவர் என் அறைக்குள் வந்து என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதவை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பெண் பார்க்க வந்தபோதே உன்னை என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் பையனை கட்டாயப்படுத்தி மிரட்டி உனக்கு தாலி கட்ட வச்சதே நான்தான். நான் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். உன் கூட நானும் சந்தோஷமா இருப்பேன் என்று ஒரு தந்தை தன் மருமகளிடம் சொல்லக்கூடாத, கேட்கவே அருவருப்பான வார்த்தைகளை அன்று அவர் சொன்னார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீழ்வதற்குள் என் கணவர் தள்ளாடியபடி உள்ளே வந்தார். அவருக்கு முழு போதை. என்னங்க, இது கல்யாணத்து அன்னைக்கு போய் இப்படி குடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள்? மாமனார் வந்து இப்படியெல்லாம் பேசிவிட்டு போகிறார் என்று நான் அழுதேன். அவர் என்னிடம் சொன்ன பதில் என்னை மேலும் உடைத்தது. சாரிமா, எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்ல. அப்பாதான் என்னை உன்னை கட்டிக்க வற்புறுத்தினார். அவர் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று ஒரு கோழையைப் போல சொன்னார். எனக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. என்ன குடும்பம் இது? தன் தந்தைக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கும் இவனெல்லாம் ஒரு ஆணா? அன்று எனக்கு ஒரு வெறி வந்தது. அந்த மாமனார் நினைப்பது நடக்கக்கூடாது. நான் இவனுக்குத்தான் மனைவியாக இருப்பேன் என்று முடிவு செய்து, போதையிலிருந்த என் கணவனை நான் வற்புறுத்தி அந்த இரவில் எங்கள் திருமண உறவை முடித்து கொண்டோம். ஆனால் அந்த வக்கிர புத்தி பிடித்த மாமனார் எங்கள் அறைக்கு வெளியே ஜன்னலோரமாக நின்று அதை ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறான் என்பதை நான் அப்போது அறியவில்லை. நாட்கள் நகர நகர அந்த வீட்டில் என் நரகம் அதிகமானது. என் கணவர் ஒரு பொம்மை போல அந்த வீட்டிலிருந்தார். குடும்பத்தின் முழு கட்டுப்பாடும் மாமனாரிடமிருந்தது. பணத்துக்காக என் கணவர் தன் தந்தை சொல்வதையெல்லாம் கேட்டார். நான் வீட்டை சுத்தம் செய்யும்போதோ தனியாக இருக்கும்போதோ மாமனார் என்னை நெருங்குவது தொடுவது என்று வக்கிரமாக நடந்து கொள்வான். இதை நான் என் கணவரிடம் சொன்னபோது, அப்பாதான் பணம் தர்றாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் 2 நாள் வெளியூர் போறேன் என்று என்னை அந்த மிருகத்திடம் தனிமையில் விட்டுவிட்டு ஓடினான் என் கணவன். என்னை தனிமையில் விட்டதும் மாமனாரின் தொல்லைகள் எல்லை மீறின. ஒரு கட்டத்தில் நான் பொறுமை இழந்து அழுது கொண்டிருந்தபோது அந்த பெரிய அண்ணி என்னிடம் வந்தாள். அவளிடம் என் குமுறல்களை கொட்டினேன். அண்ணி, மாமா இப்படி நடந்து கொள்கிறார். என் கணவரும் என்னை கண்டு கொள்ளவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுதேன்.
அப்போது அவள் சொன்ன உண்மை என் காலடி மண்ணை உருவியது. இதே நிலைமைதான் எனக்கும் ஆரம்பத்துல நடந்துச்சு என்றாள் அண்ணி. இந்த குடும்பத்துல உள்ள ஆண்களுக்கு பணம்தான் முக்கியம். மாமனார் ஆசைக்காக இந்த வீட்ல உள்ள ஆம்பளைங்க பொண்டாட்டியையே விட்டு கொடுப்பாங்க. உன் புருஷன் வெளியூர் போனதுக்கு காரணமே உன்னை மாமனார்கிட்ட தனியா விடுறதுக்கு தான். நீ எதிர்க்க நினைச்சா உன்னை துரத்தி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு அவனுக்காக கட்டி வைப்பாங்க என்று சாதாரணமாக சொன்னாள். எனக்கு எல்லாம் புரிந்தது. நான் ஒரு குடும்பத்தில் வாக்குப்பட்டு வரவில்லை, ஒரு விபச்சார குகையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். என் கணவன் ஒரு நல்லவன் போலவும் தந்தைக்கு பயந்தவன் போலவும் நடித்ததெல்லாம் நாடகம். அவன் என்னை அந்த மாமனாருக்கு இரையாகவே திருமணம் செய்திருக்கிறான். என் கண்ணீர் வற்றியது. அழுகைக்கு பதிலாக ஆத்திரம் வந்தது. என்னை இவ்வளவு கேவலமாக பயன்படுத்த நினைக்கும் இவர்களை நான் சும்மா விடக்கூடாது. நான் சாவதாக இருந்தாலும் என்னை இந்த நிலைக்கு தள்ளி அந்த மாமனாரை கொன்றுவிட்டுத்தான் சாவேன் என்று முடிவு செய்தேன். அன்று இரவு நான் என்னை மிகவும் அழகாக அலங்கரித்துக் கொண்டேன். எனக்கு அது மிகவும் அருவருப்பாக இருந்தாலும் பழிவாம்ப அது ஒன்றுதான் வழி. ஒரு ஜூஸ் கிளாஸில் தூக்க மாத்திரைகளையும் விஷத்தையும் கலந்தேன். அந்த மாமனார் அறைக்குச் சென்றேன். அவன் என்னை பார்த்ததும் ஆச்சரியமும் காமமும் கலந்த பார்வையோடு பார்த்தான். வாமா, உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். நான் ஒரு பொய்யான புன்னகையுடன் அந்த ஜூஸை அவனிடம் கொடுத்தேன். அவன் அதை குடிக்கப் போகும் அந்த நொடி என் கண்கள் பழிவாங்கும் தாகத்தில் சுடர்விட்டன. ஆனால் விதி என் பக்கமில்லை. துரோகம் அந்த வீட்டில் ஒவ்வொரு செங்கலிலும் கலந்திருந்தது. அந்த நேரம் பார்த்து அண்ணி உள்ளே வந்தாள். மாமா, பால் குடிக்கிறீங்களா என்று கேட்டாள். நான் கொடுத்த ஜூஸை மாமனார் குடிக்க நான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அண்ணி எனக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்தாள். நான் அதை எதுவும் அறியாமல் குடித்தேன். நான் பாலை குடித்த மறுகணமே என் தொண்டை எரியத் தொடங்கியது. நெஞ்சு அடைப்பது போலிருந்தது. என் கையிலிருந்த டம்ளர் கீழே விழுந்து உடைந்தது. எனக்கு மூச்சு திணறியது. நான் அங்கேயே சுருந்து விழுந்தேன். என் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தன. விழுந்து கிடந்த என் கண்களுக்கு முன்னால் ஒரு காட்சி தெரிந்தது. வெளியூர் போனதாக சொன்ன என் கணவர் அங்கே சிரித்துக் கொண்டு வந்து நின்றான். அவரோடு சேர்ந்து என் கொழுந்ததார், அந்த அண்ணி மற்றும் மாமனார் என எல்லாரும் என் மரணத்தை பார்த்து சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். அப்போதுதான் எனக்கு அந்த முழு உண்மையும் புரிந்தது. நான் மாமனாரை கொல்ல திட்டமிட்டது போல அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். நான் ஜூஸில் விஷம் கலந்தது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதை தந்திரமாக மாற்றி அண்ணி கொடுத்த பாலில் எனக்கான மரணத்தை அவர்கள் கலந்திருக்கிறார்கள். என் கணவர் என் அருகில் வந்து குனிந்தார். அவன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. என் அப்பாவே கொல்ல பாக்கிறியா நீ? எங்களுக்கு பணம்தான் முக்கியம். உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை நாங்க பார்த்தாச்சு என்பது போல் அவன் பார்வை இருந்தது. என்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி என் உடலை அனுபவிக்க நான் அதை எதிர்த்தவுடன் ஒரு கூட்டமாக கூடி என்னை கொன்றுவிட்டார்கள். என் உயிர் என் உடலை விட்டு பிரியும் அந்த இறுதி நொடியில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்தேன். பெண்கள் எவ்வளவு தைரியமாக போராடினாலும் துரோகம் சொந்த கணவளிடமிருந்தே வரும்போது எந்த பெண்ணாலும் தப்பிக்க முடியாது. என் உடல் அங்கே அனாதையாக கிடந்தது. அந்த அறை முழுவதும் அவர்களின் வெறித்தனமான சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது ஒரு பெண்ணின் தோல்வி அல்ல, மனித பிறவியின் தோல்வி.